வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை பத்தி பேசலாம். போராட்டம்ன்றது ஒரு ஜனநாயக நாட்டுல முக்கியமான ஒரு விஷயம். இந்த போராட்டத்தை தடுத்தீங்கன்னா நாட்டுல பல பிரச்சனைகள் உருவாகும், கிளர்ச்சிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல சொல்றாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் போராட்டங்கள் ஒரு ஒரு நாளுக்கு அதிகமா தான் ஆயிட்டு இருக்குது. துப்புரவு தொழிலாளர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இப்போ மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பாத்தீங்கன்னா அவங்களோட உதவித்தொகையை 1500 இருந்து 6000 ரூபாவா அதிகரிச்சு தர சொல்லி போராடுறாங்க. அதாவது அவங்க ஒன்றும் இல்லாததை கேட்கல, 1500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் கொடுக்கலையா, எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கலையா அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல கொடுக்குறாங்க, 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில கொடுக்குறாங்க, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. தெலுங்கானால 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்ட அவங்க 6000 ரூபாய் கேட்டு போராடுறாங்க. இந்த போராட்டத்தை எப்படி கையாண்டாங்க அரசு அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னால மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபர்ஸ்ட் யாரு இந்த மாதிரி ஊக்கத்தொகை தமிழ்நாட்டுல கொடுத்தாங்க அப்படின்றத, அதாவது உதவித்தொகை கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். 1962 இது ஆரம்பிச்சது. அப்போதைக்கு 20 to 50 ரூபாய் இருந்தது. 20 ரூபாயில இருந்து 50 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2010 காலத்தெல்லாம் 200 ரூபாய் கொடுத்தாங்க. 2011 அது 500 ரூபாய் ஆக்குனாங்க. 2019 அந்த மாதிரி டைம்ல இத 1000 ரூபாய் ஆக்குனாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது தேர்தல் வாக்குறுதியா 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சொன்ன மாதிரி 1500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இந்த உதவித்தொகைன்றது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி என்பவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த சமூகத்துல வாழ்றாங்க. ஒரு கண்ணு தெரியாதவங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, அதுக்கப்புறம் வாய் பேச முடியாதவங்க, அவங்கெல்லாம் எப்படி நம்மளே ஒரு நல்ல கை கால் இருக்கிறவங்களே இந்த சமுதாயத்துல போராடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. வேலை இல்லாத திண்டாட்டங்கள் இருக்கும்போது அவங்களுடைய பிழைப்பதற்கான பணமா தான் இந்த உதவித்தொகை அரசால வழங்கப்படுது. இத போராடுற மக்கள் மேல நீங்க வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா மாவட்டம் தோறும் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா மாவட்டம் தோறும் போராடினா அது ஒரு பேசு பொருளாகாது அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருந்து இத தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில போராடினோம்னா அங்க நமக்கு கவனம் பெறுவோம், அரசு கவனத்துல எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க சென்னையை சூஸ் பண்ணி சென்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பல மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு சேர்றாங்க. சென்னைக்கு ஒரு இடத்துல போராடுறாங்கன்னா அவங்களுக்கு போராட்டத்துக்கான இடத்த கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கணும். அது நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே இருக்குது. போராட்டம் என்பது ஒரு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்குது. இவங்க அதை மீறி ஒரு இடத்துல போராட்டத்தை கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்தா கூட இவங்க ஒரு குண்டுக்கட்டாக அவங்களை அகற்றுறதுக்கு தான் பாக்குறாங்க. அவங்க கோரிக்கை நிறைவேறாம எப்படி அவங்க அந்த இடத்த விட்டு போவாங்க சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, அவங்கள கையாண்ட விதம்லாம் பாத்தீங்கன்னா யார் மாற்றுத்திறனாளின்னு தெரியல. இவங்க மாற்றுத்திறனாளி, அதாவது போராட்டம் செய்யறவங்க மாற்றுத்திறனாளியா இல்ல போராட்டத்தை அடக்குமுறை செய்த போலீஸ் மாற்றுத்திறனாளியான்னு தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க மேல நீங்க ஒரு வன்முறையோ ஒரு கை கலப்போ பண்ணும்போது உங்களுக்கு மனசு இருந்தா அதை பண்ண மாட்டீங்க. கண்ணு தெரியாத ஒரு ஆளை நீங்க புடிச்சு தள்ளுறது அப்படி பண்றத பார்த்தா ஒரிஜினலா யாருக்கு கண்ணு தெரியலன்னா போலீஸ்க்கு தான். எதிரில நிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியல அவங்களுக்கு. அவங்கதான் கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளியா போலீஸ் மாறி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இங்க நல்லது செய்யறவங்க இது பண்றவங்க எல்லாம் புடிச்சு உள்ள அதாவது ஒரு மணலை ஏன் கொள்ளடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டா பிரிவென்டரி அரெஸ்ட், ஒரு இது ஒரு வன்முறை நடத்தக்கூடாது, இல்ல தகாத இது நடத்தக்கூடாது, தகாத விஷயம் நடத்தக்கூடாது, ஒரு வன்முறையோ இல்ல கலவரமோ நடத்தக்கூடாதுன்னு கைது பண்றேன்னு சொல்றீங்க. மாற்றுத்திறனாளிகளால என்ன கலவரம் நடக்க போதா, இல்ல அவங்க பஸ் ஏறிக்க போறாங்களா, இல்ல பொது சொத்தை போட்டு உடைக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்ட்டு நீங்க இப்படி அடிச்சு வண்டியில ஏத்துனீங்க. ரெண்டாவது அவங்கள ஒரு பஸ்ல ஏத்திட்டு சென்னை ஃபுல்லா வச்சு சுத்தி இருக்கிறீங்க. சென்னை காவல்துறை சென்னையோட சுற்றுலா ஏஜென்டா மாத்திருச்சான்னு தெரியல.
ஏஜென்டா மாறி அவங்களை கூட்டிட்டு போய் சென்னையை சுத்தி காட்டி இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்ததுன்னு தெரியல. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு மாற்றுத்திறனாளியை உட்கார வச்சு, ஒரு மாற்றுத்திறனாளி இல்ல, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 30 பஸ்ல ஏத்தி நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம திமுகவோட கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த போராட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர்ல ஒருவரா இருக்கிறாங்க. அவங்களையும் பிடிச்சி தள்ளி பிசிக்கல் ஹேண்டில் பண்ணி அவங்களும் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இதெல்லாம் வேடிக்கை பார்க்குது. ஒரு தலைவரோட, உங்க கட்சியை சார்ந்த தலைவரோட மனைவியை பிடிச்சி தள்ளி இந்த போலீஸ் அராஜகம் பண்ணது, அந்த போலீஸை தட்டி கேட்கவோ கண்டன அறிக்கையோ கொடுக்காத நீங்க கூட்டணியில இருந்து 2 சீட்டு 4 சீட்டுன்னு பேரம் பேசின உட்காந்துக்கிறதுக்கு தான் லாகி. பழைய கம்யூனிஸ்ட் எங்கதான் போனாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்ட் என்ன ஒரு போராட்டத்துக்கு முன்னோடியா இருப்பாங்கன்னு பொருள். இவங்க போராட்டத்தை பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அதுல வன்முறையை பயன்படுத்துறவங்க கிட்ட ஆதரவு தெரிவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பஸ்ல ஏத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு படத்துல ஒரு இடத்துல போய் விட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது கோயம்பேடுல சில பேர், கிளாம்பாக்கத்துல சில பேர், அவங்கள பிரிச்சிட்டோம்னா அவங்கவுங்க திருப்பி எப்படி ஒன்று சேர்ந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சாலும் சூழ்ச்சி அதுவும் பண்ணி இருக்கிறாங்க. இதுல பாராட்டக்கூடிய தலைவர் யாருன்னா இபிஎஸ் தான் பாராட்டக்கூடிய தலைவர். ஏன்னா அவர்லாம் உடனே கண்டனம் தெரிவிச்சாரு. ஒரு மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி எல்லாம், மாற்றுத்திறனாளி அமைப்பை சார்ந்தவங்கள இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது, பிசிக்கல் ஹேண்டில் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மனித உரிமை ஆணையெல்லாம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. இவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு போலீஸ் இந்த மாதிரி பண்ணும்போது, அதுவும் பிசிக்கல் சேலஞ்ச் பர்சனை இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து தானா முன் வந்து கேஸோ இல்ல ஒரு இதுவோ பதிவு பண்ணணும். அதை பதிவு பண்ணாம இன்னமும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். மற்றதுக்கெல்லாம் வந்துருவீங்க, இதுக்கு யாரும் வர்றதுக்கு ஆளே இல்லாத உட்காந்துருக்காங்க அவங்க. நம்ம எத்தனையோ பேரை பார்த்திருப்போம், யூடியூப்ல பார்த்திருப்போம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்போம், பேஸ்புக்ல பார்த்திருப்போம். ஏன் நம்ம வீட்டு பக்கத்துலயே இருப்பாங்க, கை கால் வராம கண்ணு தெரியாம இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மூளை வளர்ச்சி இல்லாம ஒரு மாதிரி இருக்கிற குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு அவங்களோடைய வேலையை விட்டுட்டு அவங்க பராமரிப்பாங்க. அப்படி இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு உதவித்தொகையாவோ, அந்த பிள்ளைகள் வளர்றதுக்கோ, கல்வி கற்கிறதுக்கோ, இல்ல அவங்களோட மருத்துவ செலவுக்கோ இந்த 1500 ரூபாய் போதுமா? வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கு, அதாவது உங்களோட வாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கு மாசம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு நீங்க 6000 ரூபாய் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அதுல பெரிய பட்ஜெட் தமிழ்நாட்டோட பட்ஜெட்ல, மொத்த பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா 1.8% தான் அவங்க கொடுக்குற காசை நீங்க, அதாவது 6000 ரூபாய் மாசம் கொடுத்தா கூட 1.8% தான் அந்த செலவாகும். இது வந்து ரொம்ப கம்மி தான். இவங்க வந்து மத்த திட்டத்துக்கோ, நீங்க கொள்ளடிக்கிற காசு கூட கிடையாது. அது கொள்ளடிக்கிற காசை மிச்சப்படுத்தி கொடுத்தாலே அவங்க எல்லாம் கொடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க இருக்குதா, குட்டி இருக்குதானே தெரியல இந்த ஆட்சியாளர்கள்லாம். அதை விட மோசமானவங்க இந்த போலீஸ்காரங்க அதிகாரிங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எங்க இந்த அறிவு இருக்குதா இல்லையா? நீங்க எல்லாம் வந்து ஓடி குதிச்சு ஏறி மரம் ஏறி செவ்வறு ஏறி இப்படிதானே வரீங்க. அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? உங்க உடம்பு கட்டுமஸ்தான உடம்பு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடுறீங்க. அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல இது உங்களுக்கு எல்லாம். என்னதான் மேல அதிகாரி சொன்னாலும் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு அறிவு இல்லாத உட்காந்துன்னு அவங்களை அப்படி போட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இதுல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வேற இப்போ தேர்தல் அறிக்கை, உங்க கனவை சொல்லுங்கன்ட்டு கர்மாந்திரம் புடிச்சது இருக்கிறதே சரியா செய்ய மாட்டேங்குது. இதுல கனவை சொல்லுங்க. ஆமா, என் கனவை சொல்லிட்டா இவர் வந்து உடனே நிறைவேற்றிடுவாரு. இருக்கிறவங்க போராடுறவங்களுக்கு முதல்ல ஒழுங்கான வழியை பார்த்து தேடி கொடுத்தாவே சந்தோஷமா இருக்கும். நாட்டை எப்படி ஆட்சி பண்ண தெரியாத உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இவங்க பண்ற பாடு இருக்குது பாத்தீங்களா. உங்க அப்பா தான் அவங்களுக்கு குருட முண்டி இப்படி சொல்லின்னு இருந்தவங்கள இவங்க அப்பா தான் பேரையே மாத்துறாரு மாற்றுத்திறனாளிகள். அதுவாது உங்களுக்கு தெரியுமா? உங்க ஆட்சியில பொறுத்தவரை பேர் சோறு வச்சேன்ற கதையா தான். நீங்க திட்டத்துக்கு பேரை மட்டும் வச்சிருவீங்க, அவங்களுக்கு சோறு வைக்கிற வேலையே கிடையாது. அந்த மாதிரிதான் உங்க அப்பா பேர் வச்சுட்டு போனாரு மாற்றுத்திறனாளிகள்ன்ட்டு. நீங்க அவங்க போட்டு நசிச்சு அந்த வேலையை நசுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னே தெரியல. இவங்க இந்த ஆட்சி திருப்பி வர வேணாம். இந்த ஆட்சின்றதை விட இனிமேல் யார் வந்தாலும் அவங்களுக்கான அந்த உரிமை தொகை, ஏன்னா ஆந்திர பிரதேசத்துல கொடுக்குறாங்களே 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, தெலுங்கானால 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, டெல்லியில 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா போராட்டம் பண்றவங்களும் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க, அவங்களுக்கான வசதியை செஞ்சு கொடுங்க. அதை கூட செஞ்சு கொடுக்க முடியாம இப்படியா போட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க? இதுல கேஸ் வேற போடுவீங்க போல நீங்க. உங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்ல. மன்னராட்சின்றது குறுநில மன்னர்கள் இங்க ஆட்சி பண்றாங்கன்னா மொத்தத்துக்கு அதுக்கு குறுநில மன்னர்கள் இங்க தடுத்துருவாங்கன்னு சென்னைக்கு வந்தா
சென்னையிலேயே இந்த அட்டகாசம். இதுவே இவங்க வந்து மாவட்டத்தோறும் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இவங்களுக்கு அந்த கேட்கிற உதவித்தொகையை 6000 ரூபாய் ஏத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.